மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு கேக் ரெசிபி செய்ய போகிறேன். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்கோ கேக்கு. அது வந்து ரொம்ப எளிமையான பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. கிறிஸ்மஸ் சாக்கோ கேக் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த கப்பில் 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் பவுடர் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது பவுடர் பண்ணனால நிறையா தெரியுது. 1.5 கப் மாவுக்கு 1 கப் பவுடர் சுகர். அப்புறம் அதுக்கு வந்து 3/4 கப்பு எண்ணெய் வேணும். அதுக்கு பதிலாக நான் வந்து 50 கிராம் பட்டரு, ஒரு 25 கிராம் வாசனை இல்லாத எண்ணெய் போட்டுக்கிடுவேன். அப்புறம் வந்து அதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு வந்து பார்த்தா உங்களுக்கு இஷ்டப்பட்டது போட்டுக்கலாம். இது டேட்ஸு, செர்ரி, அப்புறம் கிரேப்ஸு, அப்புறம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள், ஒரு 2 முட்டை, நட்ஸு வந்து பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், வெனிலா எசன்ஸு, அப்புறம் 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடரு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும். அப்புறம் சாக்கோ பவுட்ரு வந்து 1.5 கப்பு மாவுக்கு ஒரு 50 கிராம் சாக்கோ பவுட்ரு போட்டால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சாஸ்பேனில் கொஞ்சோன்னு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த பவுடர் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்கானதும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ் சேர்க்குறேன். அப்புறம் அதுலேயே இந்த செர்ரி, அப்புறம் இந்த ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள், அப்புறம் நட்ஸு, முந்திரி, பாதாம், இதெல்லாம் கலந்து அப்படியே அது கோட்டிங் ஆகி கொஞ்சம் கெட்டியானதும் இறக்கி வச்சுருவோம். இப்போ அந்த சுகர் சிரப்பெல்லாம் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அந்த பழங்கள்லாம் அதில் சோக் ஆகட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை இறக்கி வச்சுருவோம். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த பட்டர் வந்து ரூஃப் டெம்பரேச்சர் வந்ததும் இதை ஃபஸ்ட்டு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த பட்டரை வந்து விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டேன். ஒரு 50 கிராம் பட்டரு, ஒரு 20 கிராம் வாசனை இல்லாத எண்ணெய், அதாவது நான் கோல்டு வினர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கலந்துக்கிடுவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து 2 எக்கு எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 1 எக்கை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கலந்ததுன்னு இன்னொரு எக்கையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த எக்கு, பட்டரு, அந்த ஆயில் இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதுலேயே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். அதோட வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சேர்க்குறேன். நீங்கள் 2 சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி ஏதாவது 1 சேர்த்துக்கலாம். நான் வாசனைக்காக 2 சேர்க்குறேன். இதை கலந்துக்கிடுவோம். இப்போ வந்து இந்த பவுடர் சுகரை கலக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே கிண்டிக்கிடுவோம். இப்போ 1 கப்பு பவுடர் சுகர், அதையும் நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ அந்த சுகர் இதில் போட்டாச்சு, நல்லா கலந்துருச்சு. இனி வந்து ட்ரை இன்க்ரீடியெல்லாம் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு மைதாவை ஒரு ஜல்லி வச்சு ஜலிச்சுக்கிறேன். அதில் இந்த கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 50 கிராம். இதை 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா. இந்த ட்ரை இன்க்ரீடியன் பூரா சளிச்சு சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூனு உப்பு. இதெல்லாம் சளிச்சு இதில் ஒன்றா கலந்துக்கிடுவோம். போட்ட இன்க்ரீடியனோட சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒன்றா கோட்டிங்கிற மாதிரி கலந்துக்கிடுவோம். இது கலந்தாச்சு. இதிலே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் கலந்துக்கிடுவோம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அது எல்லாமே அந்த மாவில் நல்லா கலந்துக்கிடுவோம். இன்க்ரீடியன்ட் சேர்த்தாச்சு. நல்லா கட்டியாக இருக்குது. இவ்வளோ கட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். அதை சேர்த்து கலந்துக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எந்த பாத்திரம் நம்ம கேக் வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை இங்கே வச்சுட்டு அது வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிடுவோம். 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ வந்து கேக் பெட் ரெடியாக இருக்குது. நான் ஊற்றுனது ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றினேன். இப்படி தான் இருக்கணும் கரெக்டாக. இதை வந்து இந்த ஒரு பட்டர் சீட்டு தடவி ஒரு ட்ரே ரெடி பண்ணிவிட்டேன். அதில் ஊற்றிக்கிறோம். இதை இப்போ இது எல்லாத்தையுமே இதில் ஊற்றியாச்சு. இதை லேசாக பண்ணிக்கிறோம். அந்த கோல்களுக்கு இந்த
இப்போ அடுப்பை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு, நல்லா சூடாகிடுச்சு. ஒரு ஸ்டாண்டும் போட்டேன், அதில் இதை வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு மூடி வச்சுருவோம். இன்னி வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும், ரொம்ப லோவாக கிடயாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துக்குறோம். இப்போ இந்த ஹோலை வந்து ஒரு பேப்பர் வச்சு நான் அடைச்சிக்கிறேன். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். கரெக்டாக எனக்கு 55 நிமிஷம் ஆகிருக்கு. 55 நிமிஷத்தில் வந்துருச்சு. இது விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டலை பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேக்கு. சீட்டை எடுத்துருவோம், பட்டர் சீட்டு. இப்போ நல்லா சாஃப்டான நல்ல பஃபியான கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம், அதனால் வெளியில் சும்மா அழகுக்காக கொஞ்சம் செடி மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பேக்கரியில் வாங்கின மாதிரியே இருக்கும், நல்ல சாஃப்ட்டு. சுவையான இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட கேக்கை டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. ஒரு பேக்கரியில் வாங்கினா ஒரு கேக் என்ன குவாலிட்டி இருக்குமோ அதை கண்டி கூடுதல் குவாலிட்டி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதை கூட செஞ்சு பார்த்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுவையான ட்ரை ஃப்ரூட் சாக்லேட் கேக்கை நீங்களும் இந்த அளவுகளை செஞ்சு பாருங்கள். இந்த அளவு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். பேக்கரியில் வாங்கின அதே சுவையோட இந்த கேக்கை நம்மளும் வீட்டில் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு